வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திடீர்னு ஒரு சண்டை வந்து வெடிக்குது அரோரா, ஆதிரை, அந்தன் கமருதீனுக்குள்ள. என்ன ஆச்சு அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கமருதீன், ஆதிரை, அந்தன், அரோரா இவங்க 3 பேரும் எந்த ஒரு விஷயத்துக்காக லிங்க் ஆகிறான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி அரோராவை ஆதிரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வார்ன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வீடியோவை நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி தமிழில் இருக்கும். அதுக்கு கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ அவங்ககிட்ட அப்படின்ற மாதிரி ஆதிரை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் கமருதீனுக்கு தெரிஞ்சிச்சா என்னன்னு தெரியல. கமருதீன் வந்து ஷோ பிரேக்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதிரையை பார்த்து, என்ன உனக்கு என்ன தெரியும், யார் நீ, பர்சனல் விஷயத்தெல்லாம் வந்து ஷேர் பண்ணுவியா, என்ன என்ன ஷேர் பண்ண அப்படின்னா, யார் ஷேர் பண்ணா, யார்கிட்ட அப்படின்ற மாதிரி ஆதிரி வந்து கேட்குறாங்க. பிக் பாஸ் ஷோக்குள்ளே வந்தால் பிக் பாஸ் கேமை மட்டும் விளையாடு, இந்த பர்சனல் விஷயத்தெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வராத, 2 வருஷம் நம்ம வந்து ஒன்றா தெரியும் அப்படின்றதுனால நீ வந்து என்ன வேணாலும் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. உன்னோட பர்சனல் விஷயத்தை நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணவா அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஆதிரியை பார்த்து கேட்குறாரு. உடனே வந்து அரோரா வந்து உள்ளே வராங்க. உள்ளே வந்து வாயை மூடு கமருதீன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அவள் எதுவும் சொல்ல, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இது வரைக்கும் 2 நாள் வந்து நான் உங்ககிட்ட பேசாததுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தேன்ல, அதுக்கு காரணம் என்னன்னா இதுதான். ஸோ நீ வந்து இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், ஆதிரி சொன்னது வந்து உண்மை அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி டேரெக்டாக சொல்கிறாங்க. பட் இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க ஆதிரின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீ கமருதீன்கிட்ட பழகிறத நான் பார்க்குறேன், பட் கேர்ஃபுல்லாக இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா கமருதீன் வந்து டக்குன்னு வந்து மாறிடுவார். இப்போ நீயே திவாகரன் அண்ணனே எடுத்துக்கோ, அவர் வந்து திடீர்னு டாக்டர் சார் அப்படின்ற மாதிரி பேசுவார். ஆனால் அவருக்கு பிடிக்கல அப்படின்னா மென்டல் பைத்தியம் அந்த மாதிரி பேசுவார். ஸோ அதே தான் உனக்கும், உன்னை வந்து அவருக்கு பிடிக்காமல் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உன்னை வந்து எங்கே இருக்க அதெல்லாம் பார்க்க மாட்டேன், அசிங்கப்படுத்திடுவார். ஸோ கொஞ்சம் உஷாராரு. என்னையே வந்து வெளியே நான் இருக்கிறப்ப ஃபோன்லாம் என்ன கேவலமாலாம் திட்டிருக்காரு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நீ பார்த்துக்கோ, நான் அதுக்கு தான் உன்ட்ட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அரோரா கிட்ட சொல்லுவாங்க. ஸோ அரோரா உடனே வந்து ஆமாம், நான் இங்கே இருக்கிறப்ப லைக் ஆமான்றது வந்து எஸ், அவர் வந்து ஒரு சில கண்டென்ட்லாம் நம்ம பண்ணலாம், லவ் கண்டென்ட் பண்ணலாம் நம்ம 2 பேரும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னார். பட் அதை நான் பண்ணிட்டேன் அப்படின்னா, இன்கேஸ் அவர் எனக்கு டேர்ன் ஆகிட்டாரா அப்படின்னா, விச் மீன்ஸ் எனக்கு அவனுக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவர் வேறு மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் இதை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆனால் அவர் அப்படி அப்படி ஆதிரி சொல்லியும் வந்து அவர் கூட லைக் துஷாரை வெறுப்பேற்றத்துக்காக அவர் கூட இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து பண்ணாங்க. ஸோ தப்பு அரோரா மேலேயும் இருக்குது. ஏன்னா அரோரா வந்து இந்த மாதிரி பழகிட்டு திடீர்னு ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி சொன்னாங்கன்னு தெரிஞ்சிடுச்சு கமருதீனுக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பிரச்சனை வரும்னு தெரியும். பட் அவங்க வந்து ஒரு ரிஸ்க் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் சைட் பை சைடாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கமருதீனை இவங்க யார் பார்வதி கிட்ட கோத்து விட்டுட்டே இருந்தாங்க. நிறைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடக்குது. இதில் லைக் ஆதிரி சொன்னது அரோராக்கு கரெக்டாக இல்லையா அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா இன்னொரு பொண்ணு சொல்கிறாங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக வந்து அவங்க கன்சர்ன் பண்ணணும் அப்படின்றதா வந்து மேட்டர். அதை கன்சர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ப்ரோமோலேயே வந்து பார்த்தீங்கன்னா அரோரா வந்து இவ்வளோ நாள் எனக்கு தெரியல, ஆனால் இப்போ எனக்கு புரியுது நீ வந்து எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ இனிமேல் ஆதிரி அரோரா அண்ட் தென் கமருதீன் ஒன்றா இருப்பாங்களான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் தான். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அதுக்கப்புறம் கான்வர்சேஷனில் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம பொறுத்து பார்க்கலாம். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ்.